இணையவழி கற்றலில் அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பிற்கான உயிரி தாவரவியலில் 9வது பாடத்தின் தொடர்ச்சியாக அது பயிர் பெருக்கம் என்ற பாடப்பகுதியில் தொடர்ச்சியாக பயிர் பெருக்கம் என்றால் என்ன என்பது குறித்தும் பாரம்பரிய பயிர் பெருக்க முறைகள் என்னென்ன இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய முறைகள் என்ன, அதுல என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா பிளான் பிரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது தகுந்த சூழ்நிலையில பயிர் வகையில் வளர்வதற்கு தகுந்த சூழ்நிலைகள்ல அதே நேரத்தில் அந்த பயிர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல விளைச்சல் தரக்கூடியதா, அதாவது உயர் விளைச்சல் தரக்கூடியதாகவும் சிறந்த தரமுடையதாகவும் நோய்களை தாங்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் படைத்ததாகவும் அதே நேரத்தில் குறுகிய கால வாழ்நாள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஒரு அறிவியல் தான் என்ன அப்படின்னு சொன்னா பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான் பிரீடிங் அப்படிங்கிறது. இப்போ இந்த பிளான் பிரீடிங் சொல்லக்கூடிய பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனித பயன்பாட்டிற்காக தாவர சிற்றினங்களில் யாருடைய பயன்பாட்டிற்காக அப்படின்னா மனிதனுடைய பயன்பாட்டிற்காக பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர சிற்றினங்களோட மரபணு வகைய விகிதத்தையும் புறத்தோற்ற வகைய விகிதத்தையும் ஒரு குறிக்கோளோட மாற்றியமைத்து கையாளலை குறிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நீங்க புறத்தோற்ற விகிதம் ஜீனாக்க விகிதம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது மரபணு ஆக்க விகிதம் புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 3:1 அப்படிங்கிறது 3:1 அப்படிங்கிறது புறத்தோற்ற வகையம் விகிதமா இருந்ததுன்னா மரபணு வகைய விகிதம் 1:2:1 படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த மரபணு வகைய விகிதத்தையும் புறத்தோற்ற விகிதத்தையும் ஒரு குறிக்கோளோட நமக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கக்கூடிய முறைதான் பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது. இப்ப இந்த பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது, ஏதாவது தொழில்நுட்பங்கள் இருந்துச்சா அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது. பயிர் பெருக்கத்தை பொறுத்த மட்டிலும் ஆரம்பத்துல இது யாருடைய திறமையை பொறுத்து இருந்தது அப்படின்னா, பயிர் பெருக்கத்துல எந்த நபர் ஈடுபடுறாரோ அந்த பயிர் பெருக்கத்துல ஈடுபடக்கூடிய மனிதர்களுடைய திறன் மற்றும் கையாளுதலை பொறுத்து, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்களுடைய அணுகுமுறைகள் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் முற்காலங்கள்ல, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல பயிர் பெருக்க முறைகள் இருந்தது. ஆனா இதே மாதிரி இப்ப இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா மரபியல் மற்றும் செல் மரபியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவான பயிர் பெருக்க முறைகளான தேர்ந்தெடுத்தல், அறிமுகப்படுத்துதல், கலப்பு செய்தல், பாலிபேரின் சொல்லக்கூடிய பன்மடியம், மியூட்டேஷன் சொல்லக்கூடிய சடுதி மாற்றம் அல்லது திடீர் மாற்றம், டிஷ்யூ கல்ச்சர் சொல்லக்கூடிய திசு வளர்ப்பு, பயோடெக்னாலஜி சொல்லக்கூடிய உயிரி தொழில்நுட்பவியல் போன்ற தொழில்நுட்பங்கள் பயிர் ரகங்களை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது முற்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அது ஈடுபடக்கூடிய நபர்களுடைய திறனையும் அவங்க கையாளக்கூடிய முறைகளை பொறுத்தும் இருந்தது அப்படின்னா. ஆனா இப்ப எப்படி இருக்குது, மரபியல் மற்றும் செல் மரபியல் கோட்பாடுகளுடைய அடிப்படையில பயிர் பெருக்க முறைகள் உருவாயிருக்குது. அதுல என்னென்ன முறைகள் அப்படின்னு பாக்குறோம் அப்படிங்கும்போது செலக்ஷன் சொல்லக்கூடிய தேர்ந்தெடுத்தல், அடுத்தது அறிமுகப்படுத்துதல், பிளான்ஸ் அறிமுகப்படுத்துறது, ஹைபிரிடைசேஷன் சொல்லக்கூடிய கலப்பு செய்தல், பாலிபிளைடுன்னு சொல்லக்கூடிய பன்மடியம், மியூட்டேஷன் சொல்லக்கூடிய சடுதி மாற்றம் அல்லது திடீர் மாற்றம், டிஷ்யூ கல்ச்சர் சொல்லக்கூடிய திசு வளர்ப்பு, அதே மாதிரி பயோடெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய உயிரி தொழில்நுட்பங்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பயிர் ரகங்களை மேம்படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. சரி, பயிர் பெருக்கம் சொல்றோமே, இந்த பயிர் பெருக்கத்தினுடைய நோக்கம் என்ன, இது எதுக்காக இந்த பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது, அது எய்ம்ஸ் ஆஃப் பிளான் பிரீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பயிர் பெருக்கத்தினுடைய குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 3 மதிப்பெண் வினாக்கள்ல அல்லது 2 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படலாம். எதுக்காக பயிர் பெருக்கம் செய்யறோம் அப்படின்னா, பயிருடைய விளைச்சலையும் வீரியத்தையும் வளமையையும் அதிகரிக்கணும். அப்ப என்ன இருக்கணும், ஈல்டு அதிகமா இருக்கணும். அடுத்தபடியாக என்ன சொல்லப்படும் அப்படின்னா வீரியம் அதிகமா இருக்கணும். அதே நேரத்தில் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய வளமையும் அதிகமா இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் அதிகரிக்கிறதுக்கு தான் பயிர் பெருக்கம் செய்யறோம். இரண்டாவது என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாவரம் அப்படின்னு சொன்னா எல்லா சூழ்நிலையும் தாங்கி வாழக்கூடியதா இருக்கணும். குறிப்பா என்ன செய்யணும், வறட்சியை தாங்கக்கூடிய திறன் இருக்கணும். ட்ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்சியை தாங்கக்கூடிய திறன் இருக்கணும். அதே மாதிரி வெப்பநிலையை தாங்கக்கூடிய இருக்கணும். சில நேரங்களில் வெப்பநிலை அதிகமா இருந்தாலும் அந்த வெப்பநிலையை தாங்கக்கூடிய திறன் இருக்கணும். சில நேரங்களில் மண்ணில் என்ன இருக்கும் அப்படின்னா சலைனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உப்புத்தன்மை அல்லது உவர்த்தன்மை இருக்கும். சில தாவரங்கள் அந்த உவர்த்தன்மையை தாங்க முடியாது, சால்ட் டாலரன்ஸா இருக்காது. அப்ப அதையும் தாங்குற மாதிரி இருக்கணும். அதாவது வறட்சியை தாங்கணும், டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய வெப்பநிலையை தாங்கணும், சலைனிட்டின்னு சொல்லக்கூடிய உவர்த்தன்மை மற்றும் அனைத்து சூழ்நிலைகளையும் தாங்கி வளரக்கூடிய திறன் படைத்ததா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தான் அந்த தாவரம் நல்லதா இருக்கும்.
அடுத்து மூணாவதா சொல்லக்கூடிய குறிக்கோள் என்ன அப்படின்னா முதிர்ச்சிக்கு முன்னரே மொட்டுகள் மற்றும் பழங்கள் உதிர்வடைவதை தடுத்தல். பொதுவாக தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா சில தாவரங்கள் என்ன ஆகுதுன்னா அந்த தாவரம் முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே மொட்டுகளும் பழங்களும் உதிர்வடையுது. அந்த மொட்டுகள் பழங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி உதிர்வடைய கூடாது. அப்ப தாவரமே முதிர்ச்சி அடையல, இப்ப முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே மொட்டுகளும் பழங்களும் உதிர்வடைஞ்சுன்னா அது பயனற்றதா இருக்கும். அதனால அதை தடுக்கிறது தான் பயிர் பெருக்கத்தினுடைய குறிக்கோளா இருக்குது. அதே மாதிரி முதிர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப தாவரங்கள் எப்படி இருக்கும், முதிர்ச்சிங்கிறது ஒரே மாதிரி சிங்க்ரோனஸ் இருக்கக்கூடிய சீரான முதிர்ச்சியா இருக்கணும். அந்த சீரான முதிர்ச்சியை மேம்படுத்தணும். இது தவிர வேற என்ன செய்யணும்னா தாவரங்களை பொறுத்த மட்டிலும் பூச்சியினுடைய தாக்குதல் நோயினுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். அப்ப தாவரங்கள் என்ன செய்யணும், அந்த பூச்சிகளுடைய தாக்குதலையும் நோய் உயிரிகளையும் எதிர்த்து வாழக்கூடிய திறன் படைத்ததா இருக்கணும். இதுவும் பயிர் பெருக்கத்தினுடைய குறிக்கோளா இருக்குது. இது தவிர வேற என்ன குறிக்கோள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ சென்சிட்டிவ் அல்லது டெம்பரேச்சர் சென்சிட்டிவ்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒளி மற்றும் வெப்ப கூருணர்வு ரகங்களை உருவாக்கணும். அதாவது ஒன்று டெம்பரேச்சர் சென்சிட்டிவா இருக்கணும், இன்னொன்று லைட் சென்சிட்டிவ் அல்லது போட்டோ சென்சிட்டிவா இருக்கணும். ஒளி மற்றும் வெப்ப கூருணர்வு ரகங்களை உருவாக்கணும். வெப்பத்தினாலையும் ஒளியினாலையும் அதுல என்ன செய்யும், சில மாற்றங்கள் நடக்கணும். அந்த மாதிரியான ரகங்களை உருவாக்கணும். நம்ம சொன்னது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பயிர் பெருக்கத்தினுடைய குறிக்கோளை பார்த்தோம். அடுத்து இந்த பயிர் பெருக்கம் அப்படின்னு செய்யணும்னா அதுக்கு என்னென்ன படிநிலைகள் இருக்கு, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் பிரீடிங் அப்படிங்கறத பார்க்கலாம். பயிர் பெருக்கத்தினுடைய முக்கியமான படிநிலைகளை ஒரு விளக்கப்படத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது சொல்லக்கூடியது வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல் அப்படிங்கிறது. வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு தாவரத்தை ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுல இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னு சொன்னா வேறொரு இடத்துக்கு அதை கொண்டு போறோம். இப்போ கொண்டு போய் என்ன செய்யணும், அந்த தாவரத்தை அறிமுகப்படுத்தணும் முதலாவது. இப்போ அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், அதை வேறொரு வகையோட ஹைபிரிடைசேஷன் செய்யறோம். அதுக்கு பேரு களபுருத்தம் செய்தல் பேரு. அதுக்கு அடுத்தபடியா என்ன செய்யணும் அப்படின்னா மரபணு கூறு வளம் சேகரித்தல் அப்படிங்க. அப்படியே மரபணு கூறுகளை சேகரிக்கிறது. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துறோம், இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா சில தாவரங்களை சடுதி மாற்றம் சொல்லக்கூடிய திடீர் மாற்றம் நடக்கக்கூடியது இருக்கு. இப்போ திடீர் மாற்றம் நடக்கும்போது வேற என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா பாலி பிளாட்னு சொல்லக்கூடிய பன்மடியம், அதுக்கடுத்ததா திசு வளர்ப்பு மற்றும் மரபு பொறியியல் தொழில்நுட்பங்கள் இதெல்லாமே இதுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குது. சோ இது மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல் மூலமாகவும் சடுதி மாற்றத்தின் மூலமாகவும் மரபிய வேறுபாடுகளை உருவாக்க முடியும். இப்ப தாவரங்கள் என்ன செய்யணும், ஜீன்கள்ல வேறுபாடுகளை உருவாக்குனதுக்கு பிறகு அதை என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குதுங்கிறத எவாலுவேஷன் பண்ணணும். அதாவது மதிப்பிடுதல். மதிப்பிட்ட பிறகு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் அந்த புதிய ரகங்கள் நல்லதா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதை என்ன செய்யணும், புதிய ரகத்தை வெளியிடணும். எதுக்காக அந்த புதிய ரகத்தை வெளியிடணும், ஆராய்ந்து சோதனை செய்து பார்த்த பிறகுதான் அதை வெளியிடணும். அப்ப வெளியிடும் போது நல்ல தாவரமா இருந்துன்னு சொன்னா அப்படியே விதை பெருக்கம் செய்யணும். விதை பெருக்கம் செய்து என்ன செய்யணும், அதை விவசாயிகளுக்கு சரியான முறையில் என்ன செய்யணும் அப்படின்னா விநியோகம் செய்யணும். இது சொன்ன எல்லாமே என்னது அப்படின்னா பயிர் பெருக்கத்தினுடைய படிநிலைகளா இருக்குது. இப்ப இந்த பயிர் பெருக்க முறைகள் சொல்லாம ஆரம்ப காலகட்டங்கள்ல இது எப்படி இருந்துச்சு, பாரம்பரிய பயிர் பெருக்க முறைகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது கன்வென்ஷனல் பிளான்ட் பிரீடிங் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாரம்பரிய தாவர பயிர் பெருக்க முறைகள் கடந்த 10 ஆண்டுகள்ல, அதாவது கடந்த 10 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா பயிர் விளைச்சல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு புதிய தாவர ரகம், அதுல ஏற்கனவே அமைந்திருக்கக்கூடிய மரபு கூறுகளை சிறந்த முறையில் வெளிக்கொணர தெரிவு செய்வதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு ரகத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய தாவர ரகம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த புதிய தாவர ரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபு கூறுகளை அதுல இருக்கக்கூடிய மரபு கூறுகளை சிறப்பான முறையில வெளிக்கொணர செய்வதன் மூலமாக, அதாவது வெளிக்கொணர்வதற்காக தேர்ந்தெடுப்பதன் மூலமா உருவாக்கப்படுது அப்படிங்கிறோம். அப்ப இது எப்படி பண்றோம் அப்படிங்கறத இந்த பாடத்துல தாவர பயிர் பெருக்க உத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் பிரீடிங் டெக்னிக்ஸ்ல ஒரு சில பாரம்பரிய முறைகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாரம்பரிய முறைகள் என்ன, எப்படி இருந்தது அப்படிங்கறத ஒரு கலந்தாய்வு மூலமா பார்க்கலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது தாவர அறிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்றோம், பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறோம். இப்ப பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போதே தெரியும் என்ன அர்த்தம் அப்படின்னா வழக்கமா அது வளரக்கூடிய இடம் வேறொரு இடமா இருக்கும்.
அப்படி வேறொரு இடத்துல வளரக்கூடியதை என்ன செய்யறோம், புதிதாக மற்றொரு இடத்துல கொண்டு வந்து வளர்ப்போம். அப்படி வளர்க்கும் போது நிறைய இடர்கள் இருக்கும், சூழலுக்கு அது ஒத்து போகணும். அதுக்கடுத்து என்ன செய்யும், எல்லா சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடியதா இருக்கணும். சில நேரங்கள் அது வளர முடியாம கூட போகலாம். அப்போ வழக்கமா வளரக்கூடிய இடத்துல இருந்து ஒரு தாவரம் வழக்கமா தான் வளரக்கூடிய இடத்துல இருந்து ஒரு தாவரத்தினுடைய மரபணுவிய ரகங்களை, அது இருக்கக்கூடிய மரபணு ரகங்களை வேறொரு புதிய இடத்துலயோ அப்படி இல்லைன்னா அது ஏற்கனவே இருந்த சூழலை மாற்றி வேறொரு சூழலையோ அறிமுகப்படுத்துது. உடனே என்ன செய்யணும், வழக்கமாக வளரக்கூடிய தாவரத்தை அது இருக்கக்கூடிய மரபணுவிய ரகங்களை வேறொரு புதிய இடத்துல அறிமுகப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா புதிய சூழல்ல அறிமுகப்படுத்தலாம். அப்படி அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன பேரு அப்படின்னா தாவர அறிமுகம் அப்படின்னு பேரு. நிறைய கேள்விப்பட்டிருப்போம். IR8 அப்படிங்கிற ஒரு நெல் ரகம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, குட்டை ரக நெல்லுக்கு உதாரணமா சொல்லுவோம். இப்போ இந்த IR8 அப்படிங்கிற இந்த நெல் ரகம் எங்க இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படலாம். இந்த IR8ங்கிற நெல் ரகம் பிலிப்பைன்ஸ் நாட்டில இருந்து தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு அடுத்தபடியா இது தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னா கோதுமை ரகங்கள்ல சோனாரா 63, சோனாரா 64 இருக்குது. இது ஏற்கனவே நீங்க இதுக்கு முன்னாடி உயிரி தொழில்நுட்பவியல்ல படிச்சிருப்பீங்க. சோனாரா 63, சோனாரா 64 அப்படிங்குது. இது எங்கேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா மெக்சிகோ நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இதுவுமே ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படலாம். அதாவது IR8ங்கிறது பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்தும் சோனாரா 63, 64, சோனாரா 63 மற்றும் 64 எங்கிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா மெக்சிகோ நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணக்கமாதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நமக்கு சரி தமிழ்ல இணக்கமாதல் அப்படின்னா என்னது, ஒத்து போதல் அல்லது அனுசரித்து போதல், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்னு சொல்லலாம். அப்ப புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் வேறொரு இடத்துல இருந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப வந்த உடனே அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுமா அப்படின்னா உடனே மாறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப அந்த புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தகவமைத்துக் கொள்றதுக்கு பேர் தான் இணக்கமாதல் அப்படிங்கிறோம். பொதுவாக என்ன சொல்றோம் அப்படின்னா வீட்டில இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டே ஸ்காலர் அப்படின்னு. சில நேரங்களில் அவங்க என்ன செய்றாங்க, ஹாஸ்டல்ல போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் முதலாவது போன உடனே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு என்ன செய்ய முடியாது, அந்த சூழ்நிலையோட அனுசரித்து போக முடியாது. ஏன்னா புதிய சூழ்நிலை, புதிய இடம், தூங்குறது கூட சில சிரமங்கள் இருக்கும். அப்ப என்ன ஆகும், நாளாக தான் அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். அந்த மாதிரி தான் ஒரு தாவரம் ஏற்கனவே இருந்த இடத்தை விட்டுட்டு வேறொரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். அப்படி வேறொரு சூழ்நிலைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை தகவமைத்துக் கொள்ளணும். அப்படி தகவமைத்துக் கொண்டால் அதுக்கு என்ன பேரு, இணக்கமாதல் அப்படின்னு பேரு. அடுத்ததான் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய அனைத்து தாவரங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு தாவரத்தை கொண்டு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா அது களைகள் அற்றதா இருக்கணும், களை செடிகள் எதுவும் இல்லாம இருக்கணும். இது தவிர என்ன செய்யக்கூடாது, பூச்சியினாலையும் நோய் உண்டாக்கக்கூடிய திறன் படைத்ததாகவும் இருக்கக்கூடாது. ஒன்று பூச்சியின் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடாது. அதே மாதிரி நோய் உண்டாக்கக்கூடிய உயிரிகள் எதுவும் இருக்கக்கூடாது. முதலாவது என்ன செய்யணும், களைகள் இல்லாம இருக்கணும், பூச்சி மற்றும் நோய் உண்டாக்கக்கூடிய உயிரிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா குவாரண்டைன் அப்படின்னு பேரு. குவாரண்டைன் அப்படின்னு என்னது, தொற்று தடைகாப்பு அப்படிங்கிறது. இந்த குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எதுல கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா இந்த COVID-19 அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்ட அவங்க என்ன செய்வாங்க, குவாரண்டைன் பண்றோம் அப்படிங்கிற, அதாவது வீட்டிலேயே இருக்க வச்சிருது அப்படிங்க. அந்த மாதிரியே அவங்கள தனிமைப்படுத்துறது, அதுக்கு பேர் தான் குவாரண்டைன் அப்படின்னு. இதே தாவரவியலை பொறுத்த மட்டும் என்ன சொல்றோம் அப்படின்னா தொற்று தடைகாப்பு அப்படிங்கிறோம். அதுதான் குவாரண்டைன் சொல்லக்கூடியது. இந்த தொற்று தடைகாப்புன்னு சொல்லக்கூடிய இந்த முறையின் மூலமாக மிக கவனமா என்ன செய்யணும் அப்படின்னா பரிசீலிக்கணும். அதாவது தாவரம் எப்படி இருக்கணும், களைகள் அற்று இருக்கணும், பூச்சிகள் அற்று இருக்கணும், நோய் உண்டாக்கக்கூடிய உயிரிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். அந்த முறைக்கு என்ன பேரு அப்படின்னா தொற்று தடைகாப்பு முறைன்னு பேரு. இந்த தொற்று தடைகாப்பு முறைன்னு சொல்லக்கூடிய குவாரண்டைன் முறை மூலமா தான் இதை ரொம்ப கவனமா பரிசீலிக்கணும். இப்ப தொற்று தடைகாப்புன்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அப்படின்னா தொற்று தன்மையுடைய நோய்கள் அது பரவாத ஒன்னா தாவரங்களை தனிமைப்படுத்துறது. இது தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அது பரவாத ஒன்னா தாவரங்களை தனிமைப்படுத்தணும். இதே இது மனிதர்களா இருந்தா கொரோனா போன்ற தொற்றுகள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபரை தொற்றினால் பாதிக்கப்பட்ட நபரை என்ன செய்யணும், தனிமைப்படுத்திடும். ஏன்னா அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த நோய் பரவக்கூடாதுங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் குவாரண்டைன் அப்படிங்கிறது. அடுத்ததான் அறிமுகப்படுத்துதல், முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதல்னா 2 வகையா பிரிக்கலாம். இப்ப தாவர அறிமுகப்படுத்துதலை பத்தி சொன்னோம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா பிரைமரி, செகண்டரின்னு சொல்லி
2 வகையாக பிரிக்கலாம். அதில் முதல்நிலை அறிமுகப்படுத்துதல் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். முதல்நிலை அறிமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படும் தாவரம் மரபணு வகைய விகிதத்தில், அதாவது ஜீனோடைபிக் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய மரபணு வகைய விகிதத்தில் எவ்வித மாறுபாடும் இல்லாமல் புதிய சூழ்நிலைக்கு தன்னை தகவமைத்துக் கொள்ளுதல். உதாரணமாக மரபணு வகைய விகிதம் 1:2:1 அப்படின்னு சொன்னால் அந்த விகிதத்தில் எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் புதிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னைய தகவமைத்துக் கொள்ளணும். இதுக்கு பேர் தான் முதல்நிலை அறிமுகப்படுத்துதல் அப்படின்னு பேர். அடுத்ததாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது. இந்த இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ரகமானது எந்த தாவரத்தை நம்ம அறிமுகப்படுத்துகிறோமோ அந்த அறிமுகப்படுத்தக்கூடிய தாவர ரகம் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற முறைக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து மேம்பட்ட ரகத்தை தனியாக பிரிச்செடுத்து, ஏன்னா நிறைய ரகங்கள் இருக்கும். அப்போ அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தக்கூடிய ரகம் எப்படி இருக்கணும், தேர்ந்தெடுத்தல் முறைக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து எது நல்ல மேம்பட்ட ரகமாக இருக்குதோ அதை தனியாக பிரித்து அதை உள்ளூர் ரகத்தோட கலப்பு செய்து ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை அவற்றில் மாற்றுவது. அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒரு ரகத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா எடுத்தோடனே அந்த ரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்ப்போம். அப்போ அறிமுகப்படுத்தக்கூடிய ரகம் எப்படி இருக்கணும், தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற முறைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த ரகங்களில் எது நல்ல மேம்பட்ட ரகம் அப்படிங்கிறத பார்த்து தனியாக பிரித்து அதை கொண்டு என்ன செய்யணும், நல்ல உயர்ந்த ரகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளூர் ரகத்தோட என்ன செய்யணும், கலப்பு செய்கிறோம். இப்போ அந்த கலப்பு செய்து என்ன பண்ணணும், ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை நம்ம அதில் மாற்றலாம். இப்போ என்ன செய்ய, நல்ல உயர்ந்த ரகத்தை உள்ளூர் ரகத்தோட கலப்பு செய்து நமக்கு தேவைக்கு தகுந்தாற் போல, நமது விருப்பத்துக்கு தகுந்தாற் போல ஒரு பண்புகளையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளையோ அதில் மாற்றுறது. அப்படி மாற்றுறதுக்கு பேர் தான் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல் பேர். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தாவரவியல் தோட்டங்கள், பொட்டானிக்கல் கார்டன் சொல்லக்கூடிய தாவரவியல் தோட்டங்கள் தாவர அறிமுகப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காற்றக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சீனா மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட பல தேயிலை ரகங்கள், அதாவது எங்கேருந்து சேகரிச்சிருக்காங்க அப்படின்னா சீனாவிலையும் வடகிழக்கு இந்திய பகுதியிலிருந்தும் சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல தேயிலை ரகங்கள் முதல்ல எங்கே இருந்தது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்காவில் தான் முதலாவதாக அது வளர்க்கப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு அது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரகங்கள்லேருந்து சரியான தேயிலை ரகங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை இந்தியாவில் பல பகுதிகளில் அறிமுகப்படுத்தினாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்லலாம், இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல் அப்படிங்கிறோம். அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் ஒரு தகவலை பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய NBPGR அப்படிங்கிறது, ஏதாவது அப்ரிவியேஷனில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படலாம். நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது அது என்ன அர்த்தம்னா தேசிய தாவர மரபியல் வளத்துறை அப்படின்னு பேர். நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் அப்படிமா. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, நமது நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் மற்றும் தோட்டக்கலை துறைகளில், விவசாயம் மற்றும் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டக்கலை துறைகளில் பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்தி பராமரிக்கிறது தான் எங்களுடைய வேலை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் மற்றும் தோட்டக்கலை துறைகளில் இருக்கக்கூடிய பயிர் ரகங்களை புதுசாக அறிமுகப்படுத்தி அதை பராமரிக்கிறது. இது தவிர தாவரவியல் மற்றும் மூலிகை சார்ந்த தாவரங்களையும், மெடிசனல் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மூலிகை சார்ந்த தாவரங்களையும் காடுகளில் இருக்கக்கூடிய நல்ல வன மரங்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்புலையும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதனோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடில்லியில் இருக்குது. புதுடில்லியில் குறிப்பாக ரங்கபுரி அப்படிங்கிற இடத்துல இது அமைந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. இது தவிர அமிர்தசரஸ், கொல்கத்தா, மும்பை, சென்னையில் குறிப்பாக மீனம்பாக்கம் ஆகிய ரீஜனல் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மண்டல மையங்களும் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதனால் தேசிய மையம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுதில்லியில் இருக்கக்கூடிய ரங்கபுரிங்கிற இடத்துல இதனுடைய ரீஜனல் ஆஃபீஸ் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ்லையும், கொல்கத்தாவிலையும், மும்பையிலையும், சென்னையில் குறிப்பாக மீனம்பாக்கம் பகுதியிலையும் காணப்படக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நம்ம தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா செலெக்ஷன் அப்படிங்கிறோம். கலந்த இனத்தொகையிலிருந்து, மிக்சடு பாப்புலேஷன் சொல்லக்கூடிய கலந்த இனத்தொகையிலிருந்து, எல்லாம் கலந்து இருக்குது, ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட விரும்பத்தக்க பண்புகளை உடைய
ஒரு சிறந்த தாவரத்தை தெரிவு செய்வதற்கு என்ன பேர் அப்படின்னா தேர்ந்தெடுத்தல் அல்லது தெரிவு செய்தல் அப்படிங்கிற பேரு. தேர்ந்தெடுத்தல் அல்லது தெரிவு செய்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு காம்படிஷனே நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த காம்படிஷன்ல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அப்ப கலந்துக்கிறப்ப என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் நல்லா விளையாடக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு விளையாட்டு போட்டிக்கு அனுப்புறோம், ஒரு கிரிக்கெட் விளையாடணும் இல்லை ஹாக்கி விளையாடணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 100 பேர் என்ன செய்யணும், போட்டி மாதிரி வச்சு பெஸ்டா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி கலந்த இனத்தொகையில மிக்சடு பாப்புலேஷன் சொல்லக்கூடிய அந்த கலந்த இனத்தொகையில ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட விரும்பத்தகுந்த பண்புகளுடைய அதில் குவாலிட்டிஸை பார்க்கணும். எப்படி மேம்பட்டு இருக்குது, ஒரு குவாலிட்டியில தான் மேம்பட்டு இருக்குதா, இன்னும் நிறைய குவாலிட்டிஸ்ல மேம்பட்டு இருக்குதான்னு பார்த்துட்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நல்ல விரும்பத்தகுந்த பண்புகளுடைய ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தேர்ந்தெடுத்தல் அல்லது தேர்வு செய்தல் அப்படின்னு பேரு. அந்த தேர்வு செய்தல் அப்படிங்கிறது தாவர பயிர் பெருக்கத்தை பொறுத்த மட்டிலும் மிக பழமையான மற்றும் அடிப்படை முறையில் வருது. அது அந்த காலத்திலேருந்து இப்பயுமே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த தேர்வு செய்தல் அப்படிங்கிறத என்ன செய்யலாம், 2 வகையா பிரிக்கலாம். என்னென்ன வகை அப்படின்னா ஒன்று இயற்கை தேர்வு, இன்னொன்று செயற்கை தேர்வு. இயற்கை தேர்வு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா டார்வினுடைய பரிணாம கோட்பாடு தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அதுதான் இயற்கை தேர்வுன்னு சொல்றோம். அதுல சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தகுந்தன தப்பி பிழைத்தல் அப்படிங்கிறது. தகுந்தன பிழைத்தல் அப்படிங்கன்னா சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது எந்த உயிரினமா இருந்தாலும் அது என்ன செய்யும், உறைவிடத்திற்காக உண்ணக்கூடிய உணவிற்காகவும் போட்டிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுல எது ஜெயிக்குதோ அதுதான் பிழைக்க முடியும். சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது அதை மட்டும்தான் என்ன செய்யும், இயற்கையை தேர்ந்தெடுக்கும் அப்படிமா. இப்ப டார்வினுடைய பரிணாம கோட்பாடுன தகுந்தன பிழைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற முறையில இயற்கையிலே காணப்படக்கூடிய இயற்கை தேர்வு முறையா இருக்குது. அப்ப இதுல என்ன செய்யணும், விரும்பத்தகுந்த மாறுபாடுகளை கொண்ட தாவரத்தை பெற அதிக காலமாகும். இப்ப நமக்கு தகுந்த மாதிரி மாறுபாடுகளை தாவரத்துல உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அது எடுத்த உடனே நடக்கிற காரியம் இல்லை. அதுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் இல்லை அதிகமே நாள் ஆகும். அடுத்து செயற்கை தேர்வுன்னு சொல்லக்கூடியது ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படிங்கிறோம். இயற்கை தேர்வுன்னு சொல்லும் போது டார்வினுடைய பரிணாம கோட்பாட மேற்கோளா சொல்றோம். ஆனா செயற்கை தேர்வுன்னு சொல்லும்போது இது ஒரு மனிதர்களால மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்குது. அப்ப செயற்கை தேர்வுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பின கூட்டத்திலிருந்து தனித்தன்மையுடைய தாவரங்களை யூனிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய தாவரங்களை தேர்ந்தெடுக்கிறது. அப்ப என்ன செய்ய, செயற்கை தேர்வு அப்படிங்கிற முறை ஒரே முறையில முடிகிறது இல்லை. இதற்கு ஒரு 3 முக்கிய வகைகள் காணப்படுது அப்படிங்கிறோம். முதல் செயற்கை தேர்வுங்கிறது யாருனால உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய வழிமுறை. கலப்பின கூட்டத்திலிருந்து என்ன செய்யணும் அப்படின்னா தனித்தன்மையுடைய நல்ல டேலண்டடா இருக்கக்கூடியதை தாவரங்களை என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கணும்னா அதற்கு 3 முக்கிய வகைகள் காணப்படுது. என்னென்ன 3 முக்கிய வகைகள் அப்படின்னா முதலாவது இருக்கக்கூடியது மாஸ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு தேர்வு. இந்த கூட்டு தேர்வுல அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தாவர தொகையிலிருந்து ஒரே மாதிரியான புறத்தோற்ற விகிதம் சொல்லக்கூடிய பீனோடைபிக் ரேஷியோ அல்லது புறத்தோற்ற பண்புகளை கொண்ட தாவரங்களை தேர்வு செய்து அவற்றினுடைய விகிதங்களை ஒன்றாக கலந்து புதிய ரகத்தை உருவாக்குறது. அது மாஸ் செலக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பல்கா செலக்ட் பண்றதுன்னு சொல்லலாம். அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தாவர தொகையிலிருந்து ஒரே மாதிரியான புறத்தோற்ற விகிதம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஒரே மாதிரியான புறத்தோற்ற விகிதம் அப்படி இல்லைன்னா புறத்தோற்ற பண்புகளுடைய தாவரங்களை செலக்ட் பண்ணி அதனுடைய விதைகளை ஒன்றாக கலந்து ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கக்கூடிய தாவரங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த எல்லா தாவரங்களுடைய விதைகளையும் ஒன்னா கலந்து புதிய ரகத்தை உருவாக்குது. அதான் கூட்டு தேர்வு அப்படிங்குது. அதாவது அதிக எண்ணிக்கையில தாவர தொகையிலிருந்து ஒரே மாதிரியான புறத்தோற்ற விகிதம் மற்றும் புறத்தோற்ற பண்புகளை கொண்ட தாவரங்களை செலக்ட் பண்ணி அப்படி எல்லா விதைகளையும் என்ன செய்யும், ஒன்னா கலக்கணும். கலந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு புதிய ரகத்தை உருவாக்குறதுக்கு பேரு கூட்டு தேர்வுன்னு பேரு. இப்படி தேர்வு செய்யப்பட்ட தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய சந்ததிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அவற்றுடைய தாவர தொகுதியை விட பெரும்பாலும் இது எப்படி இருக்கும், ஒரே மாதிரியா தான் காணப்படும். அது தேர்வு செய்யப்பட்ட தாவரங்களில் பெறக்கூடிய சந்ததிகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா தாவர தொகுதியை விட பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். முன்னாடி இருந்த தாவர தொகுதியை விட ஒரே மாதிரி காணப்படும் அப்படிங்கிறோம். ஏன்னா புறத்தோற்ற பண்புகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரே மாதிரியான புறத்தோற்ற பண்புகள் இருக்கிறதுனால இது பெரும்பாலும் ஒரே மாதிரியாக காணப்படும்.
இது வந்து தனித்தனியாக சோதனை செய்யப்பட்டவை கிடையாது. அப்ப இந்த தாவரங்கள் என்ன செய்யணும், 5 முதல் 6 ஆண்டுகள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு தனித்தனியாக செலக்ட் பண்ணல, மொத்தமாக தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணும்போது அவருடைய கேரக்டர்ஸ் நம்ம உடனே சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்ய, இந்த தாவரங்களில் 5 அல்லது 6 ஆண்டுகள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு தரமான விதைகள் என்ன செய்யும், பெருக்கம் செய்யப்படும். அதற்கு பிறகு இந்த விதைகள் என்ன செய்யப்படும், விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அந்த கூட்டுத் தேர்வு முறையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சூழ்நிலை மாறுபாடுகளால் ஏற்படும் மரபு வழிய வேறுபாடுகளை பிரித்தறிய முடியாது. இது வந்து என்ன, 1 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படலாம் அல்லது 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படலாம். அது கூட்டுத் தேர்வு முறையில் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு குறைபாடு தான் இருக்குது. சூழ்நிலை மாறுபாடுகளில் ஏற்படக்கூடிய மரபு வழி வேறுபாடுகளை என்ன செய்ய முடியாது அப்படின்னா பிரித்தறிய முடியாது. செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு முறையில் அடுத்து 2வது இருக்கக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னா தூய வரிசை தேர்வு முறை அப்படிங்கிறது. இது என்ன சொல்லணும்னா பியூர் லைன் செலக்ஷன் அப்படிங்கிறோம். இப்போ அந்த தூய வரிசை தேர்வு அப்படிங்கிற சொல்ல யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1903ஆம் ஆண்டு ஜோகன்சன் அப்படிங்கிறதுனால தான் உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த பியூர் லைன் செலக்ஷன் அப்படிங்கிற பதம் யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜோகன்சனால உருவாக்கப்பட்டது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒத்த மரபு கூறு உடைய தாவரத்தை, ஒரே மாதிரியான மரபு கூறு இருக்கக்கூடிய தாவரத்தை மறுபடியும் என்ன செய்யணும், செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மகரந்த சேர்க்கை செய்து பெறக்கூடிய தாவரங்கள் தான். தூய வரிசை தாவரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், மரபணு கூறு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒத்த மரபு கூறு இருக்கக்கூடிய தாவரத்தை மீண்டும் அதுக்குள்ளே தன்மகரந்த செல்ஃப் பாலினேஷன் சொல்லக்கூடிய தன்மகரந்த சேர்க்கை செய்து பெறக்கூடிய தாவரங்கள். அதுதான் வந்து நம்ம தூய வரிசை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லா மரபு கூறுகள்லையும் இவ்வாறு பெறப்பட்ட ரகமானது எப்படி இருக்கும், ஒரே சீர்தன்மையுடையதாக காணப்படும். இந்த முறையில் ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக குறைபாடு இருக்கு. அந்த குறைபாடு என்ன அப்படின்னா, புதிய மரபணு வகையம் கொண்ட தாவரங்களை உருவாக்க முடியாமல் போவதுடன் இவ்வகை ரகங்கள் குறைந்த தகவமைப்புகளோடும் சூழலியல் காரணிகளின் மாற்றங்களுக்கு ஏற்ப நிலைக்கும் தன்மையையும் குறைவாகவும் கொண்டு காணப்படுது அப்படிங்கிறார். பொதுவாகவே செல்ஃப் பாலினேஷன் சொல்லக்கூடிய தன்மகரந்த சேர்க்கையில் வரும்போது கண்டிப்பா என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, புதிய ரகங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் அதுக்குள்ளே தான் தன்மகரந்த சேர்க்கை நடக்குது. அயல்மருந்து சேர்க்கை நடந்தாதான் புதிய மரபணு வகையம் உருவாக முடியும். அப்போ அது புதிய மரபணு வகையம் கொண்ட தாவரங்களை உருவாக்க முடியாம போகுது. அது ஒரு குறைபாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ரகங்கள் என்ன செய்யும், தகவமைப்பு ரொம்ப குறைவாக காணப்படும். அதே மாதிரி சூழலியல் காரணிகளின் மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல இது என்ன செய்யும் அப்படின்னா நிலைக்கக்கூடிய தன்மையும் மிக குறைவாக காணப்படக்கூடியதா இருக்குது. அடுத்ததா குளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகல் தேர்வு அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். சொமேட்டிக் ஹெர்பிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்கள்ல மைட்டாட்டிக் செல் பிரிதல் அப்படிங்கிற நிகழ்வு மூலமா உண்டான தாய் தாவரத்திலிருந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட்டாட்டிக் செல் பிரிதல் நடந்த தாய் தாவரத்திலிருந்து, மைட்டாட்டிக் செல் பிரிதல் மூலமா உண்டான தாய் தாவரத்திலிருந்து ஒரே மாதிரியான ஒத்த பண்புகள் கொண்ட வழித்தோன்றல்கள் பெறப்படுகிறது. குளோனல் செலக்ஷன் அப்படின்னா என்ன, சொமேட்டிக் ஹெர்பிடைசேஷன் சொல்லக்கூடிய உடல் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்கள்ல மைட்டாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் பிரிதல் மூலமா தாய் தாவரங்கள் உருவாயிருக்கும். அந்த தாய் தாவரத்திலிருந்து ஒரே மாதிரியான பண்புகள் கொண்ட வழித்தோன்றல்கள் ஜெனரேஷன் பெறப்படும். இப்போ அந்த கலப்பின தாவர தொகையிலிருந்து, ஏற்கனவே கூடிய கலப்பின தாவர தொகையிலிருந்து நகல்கள் புறத்தோற்ற விகிதத்தின் அடிப்படையில் அவருடைய பினோடைபிக் டிவிஷன் சொல்லக்கூடிய புறத்தோற்ற விகிதத்தினுடைய அடிப்படையில் மிக சிறந்த ரகத்தை, அதில் எது நல்ல பெஸ்டா இருக்குதோ அதை தேர்ந்தெடுப்பதற்காக நகல் தேர்வுன்னு சொல்லக்கூடிய குளோனல் செலக்ஷனுக்கு உட்படுத்தப்படுது. அப்படி உட்படுத்தப்படும் பொழுது அதில் தேர்வு செய்யப்பட்ட தாவரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல இனப்பெருக்கத்தின் மூலம் பெருக்கமடைய செய்யப்படும். இந்த நகல் என்ன செய்யணும்னா தாவரத்தினுடைய மரபணு வகையும் நீண்ட காலத்திற்கு ரொம்ப நாளைக்கு என்ன செய்யும் அப்படின்னா அது அப்படியே மாறாம அப்படியே காணப்படும். கூட்டுத் தேர்வு மற்றும் தூய வரிசை தேர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அந்த கூட்டுத் தேர்வு மற்றும் தூய வரிசை தேர்வு அப்படிங்கிறத ஒரு வரைபட விளக்கத்தின் மூலமாக வேறுபடுத்தி பார்க்கலாம்.
இப்போ கூட்டுத் தேர்வு மற்றும் தூய வரிசை தேர்வு இருக்குது. அது என்ன செய்யலாம், வழிகலப்பு அப்படிங்கிறோம். முதல்ல ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டுத் தேர்வுன்னு சொல்லக்கூடிய மாஸ் செலெக்ஷனாக இருக்குது. இன்னொன்று பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய வரிசை தேர்வு முறைகள் காணப்படுது. முதலாவது கூட்டுத் தேர்வு முறையில் புறத்தோற்ற விகிதங்களில் ஒத்த தாவரங்களின் தொகுப்பு காணப்படும். ஆனால் தூய வரிசை தேர்வில் ஒரே தாவரத்திலேருந்து தோன்றிய மகவு சந்ததி தான் காணப்படும், ஒரே பிளான்ட்லேருந்து வந்தது. அடுத்து பதிவு செய்தல் மற்றும் விற்பனை செய்தல் இதில் காணப்படும் அப்படின்னா கூட்டுத் தேர்வில். ஆனால் இங்கே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த தூய வரிசையை பதிவு செய்தல், எல்லாத்தையும் இல்லை, சிறந்த தூய வரிசையை பதிவு செய்தல் மற்றும் விற்பனை செய்தல் காணப்படும். அதுக்கு என்ன பேர், தூய வரிசை தேர்வு அப்படிங்கிறோம். அதே நேரத்தில் கூட்டுத் தேர்வை பொறுத்த மட்டும் வேறுபட்ட அமைப்புடைய ரகங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தூய வரிசை தேர்வை பொறுத்த மட்டும் வேறுபட்ட ரகங்கள் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா தன்மருந்த சேர்க்கை மறுபடியும் நடந்து புதுசாக எதுவுமே உருவாகல, ஏற்கனவே இருந்தது தான் உருவாகுது. அதனால உருவத்தில் ஒத்த அமைப்பு இருக்கக்கூடிய ரகங்கள், அதாவது ஒத்த அமைப்புடைய ரகங்கள் தான் தூய வரிசை தேர்வில் உருவாக முடியும். அதே நேரத்தில் வேறுபட்ட அமைப்புடைய ரகங்கள் கூட்டுத் தேர்வு முறையில் உருவாக்கப்படும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நகல் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய குளோனல் செலெக்ஷன் பற்றி ஒரு வரைபட விளக்கத்தின் மூலமாக பார்க்கலாம். முதலாவது ஆண்டு, அதாவது அந்த தாவரம் வளரக்கூடிய முதலாவது ஆண்டில் எப்படி காணப்படுதுன்னா, இங்கே ஒரு கலப்பு நகல்கள் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதாவது சில முதல் 100க்கும் மேற்பட்ட உயர் ரக தாவரங்களை தேர்ந்தெடுத்தல், அதான் முதலாவது ஆண்டில் நடக்கக்கூடியது. ஒரு சிலது மட்டுமல்ல, 100க்கும் மேற்பட்ட நல்ல உயர் ரக தாவரங்களை தேர்ந்தெடுக்கிறது முதலாவது வருஷம். 2வது ஆண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரங்கள்லேருந்து எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பியும் இல்லை, எந்த தாவரத்தை தேர்ந்தெடுத்திருக்கோமோ அதோட நகல்கள் மட்டும் உருவாக்குறது 2வது வருஷம். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரங்கள்லேருந்து பெறப்பட்ட நகல்களை தனியாக வளர்த்தல், அதுக்கப்புறம் அதில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அது தகுந்த நகல்களை தேர்ந்தெடுத்தல் 2வது ஆண்டில். 3வது ஆண்டு என்ன செய்யணும் அப்படின்னா, தாவரம் நல்ல விளைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும், அதனுடைய முதல் விளைச்சல் சோதனை எப்போ நடத்தணும் அப்படின்னா 3வது வருஷத்தில். அப்போ என்ன பண்ணணும், தர பரிசோதனையுடன் கூடிய முதல் விளைச்சல் சோதனை இருக்கணும். விளைச்சல் இருக்குது, அது தரமாக இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். அதே நேரத்தில் நோய் தாங்கும் திறனுடைய தாவரங்களை தேர்ந்தெடுக்கணும். நல்ல தரமான நோய் தாங்கக்கூடிய தாவரங்களை தேர்ந்தெடுக்கணும். அதில் ஒரு சில மிகச்சிறந்த தாவரங்களை தேர்ந்தெடுக்கிறது. இது எப்போ அப்படின்னா 3வது ஆண்டில். 4வது ஆண்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 முதல் 6 ஆண்டுகள் பல இடங்களில் என்ன செய்யணும் அப்படின்னா விளைச்சல் சோதனை நடத்தப்படும். அப்போ விளையுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறோம். அப்போ விளைச்சல் சோதனை நடக்கும்போது அதில் மிகச்சிறந்த நகல் ரகத்தை கண்டுபிடிச்சி எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை புதிய ரகமாக நம்ம வெளியிட முடியும். அடுத்தது 7வது ஆண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை பெருக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்குது. சீடு ப்ரொடியூஸ் ஆகுது. பல இடங்களில் தர பரிசோதனையுடன் கூடிய விளைச்சல் சோதனை செய்யப்படுது. அதே நேரத்தில் புதிய ரகமாக வெளியிட நல்ல பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நகர்களை கண்டுபிடிக்கிறது எப்போ அப்படின்னா 7வது ஆண்டில்.